இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்னாச்சு சார்? இறந்தது உங்க ஹஸ்பண்ட் தான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க இறுதி சடங்கு பண்ணது அவரோட உடம்புக்கு தான். இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க, அதாவது பிளட் குரூப் எல்லாம் மாறி இருக்கு, அது அவர் இல்லைன்னு சொன்னீங்களே. ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட்டை யாரோ மாத்தி கொடுத்துட்டாங்க மேடம். இப்பதான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல கிளியரா செக் பண்ணோம். ரெண்டு பேரோட பிளட் குரூப்பும் ஒன்னா மேட்ச் ஆகுது. எங்களுக்கு இருந்த டவுட் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நாங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கிக்கிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தோம். இல்ல சார், என் புருஷன் உயிரோட தான் இருக்காரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன இப்போ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அவர் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. பாரு அஞ்சலி, இவங்க தானே நமக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. இப்ப பாரு, என்னமோ வந்து எல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. என்ன சார், அன்னைக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்க? தப்பு எங்க மேலதான், அத சரியா வெரிஃபை பண்ணாம விட்டுட்டோம். சாரி மேடம், தயவு செஞ்சு நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சிச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது. இறந்துட்டதா நினைச்ச ஒருத்தர் திரும்ப வந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன பண்றது? அவர் இறந்தது தானே, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இல்ல, ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு. அவர் உங்களை தான் நாமினியா போட்டிருக்காரு. உங்ககிட்ட பணத்தை ஒப்படைச்சிட்டு கையெழுத்து வாங்குறது தான் எங்களோட கடமை. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சார், என்னங்க இது? ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? நீங்க நிஜமாவே எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களா? அம்மா, நீ அழாதம்மா. ஏன் கடவுளே எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிற? மேடம், எங்களுக்கும் டைம் இல்ல. கையெழுத்து போடுங்க மேடம். இந்தாங்க சார். இந்தாங்க மேடம், இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அந்த பேனா கொடுங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்க. இந்தாங்க மேடம். சரி, அப்ப நாங்க வரோம் மேடம். வரேங்க.